ராமர் கடலுக்கு நடுவில் பாலம் கட்டி இலங்கைக்கு செல்வதற்கு முன் முதல் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்குவதுதான் நல்லது என்று சொல்லி ஒரு விநாயகர் சிலையை செய்து வணங்கினார். அப்போது அவர் முன் பார்வதி தேவியும் விநாயகரும் காட்சியளித்தார்கள். பிறகு விநாயகர் கடலுக்கு நடுவே சாதாரண கற்களை வைத்து பாலம் கட்டுவது சாத்தியமில்லாதது என்றார். அதனால் இயற்கையாக மிதக்கும் கற்களை வைத்து கட்ட வேண்டும். அது எங்கு இருக்கிறது என்று நான் காட்டுகிறேன் என்று சொன்னார். உடனே ராமரும் விநாயகரை பின்தொடர சொல்லி ஹனுமனை அனுப்பினார். அவரும் விநாயகரை பின்தொடர்ந்தார். அந்த கற்கள் இருக்கும் இடத்திற்கு இருவரும் சென்றடைந்தார்கள். விநாயகர், இதை வைத்து உங்களால் பாலத்தை கட்ட முடியும் ஹனுமனே என்றார். பிறகு ஹனுமான் விநாயகருக்கு நன்றி கூறிவிட்டு வானரங்களை வைத்து கற்களை எடுத்து கடலில் போட்டார். அனைத்து கற்களும் திசை மாறி போனது. இதனால் ஹனுமான் அனைத்து கற்களிலும் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதினார். அப்படி எழுதப்பட்டு கடலில் போட்ட கற்கள் எல்லாம் சரியாக பாலம் போல் அமைந்தது. இறுதியில் பாலத்தையும் வெற்றிகரமாக கட்டி முடித்தார்கள். உங்களுக்கும் ஹனுமன் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ ஹனுமான்னு கமெண்ட் பண்ணுங்க.